கம் கணபதாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமு நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைய பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒரு பதிவு. தங்கம் வாங்கணும், தங்கத்தை நிறைய சேர்க்கணும், பணம் வீண் விரயமாகக்கூடாது, வருமானம் நல்ல முறையில் இருக்கணும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு என்றென்றும் நிரந்தரமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லோருக்குமே இருக்கும். செல்வ நிலை உயரணும், தங்கம் வாங்கணும் அப்படின்னாவே அன்னை மகாலட்சுமியின் அருளும் சுக்கிரனுடைய அருளும் நமக்கு தேவைங்க. அன்னை மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே குடும்பத்தில் செல்வ நிலை உயரும், தங்கம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும், தங்கம் மென்மேலும் சேரும். அடமானமே போயிருந்தாலும் அந்த நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு வேணும். அதாவது அடமானம் போன நகைகளெல்லாம் மீண்டும் நம் இல்லத்திற்கு வரணும், நிரந்தரமாக இருக்கணும், மீண்டும் அடமானம் போகாமல் இருக்கணும் அப்படின்னாலும் சுக்கிரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக தேவை. அன்னை மகாலட்சுமியை அதிபதியாக கொண்ட சுக்கிரனை வழிபாடு செஞ்சுட்டு அன்னை மகாலட்சுமியும் நம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக தங்கம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும். தங்கம் கிடுகிடுன்னு நம்ம இல்லத்தில் சேரும், செல்வ நிலை உயரும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு எளிய வழிபாடு. இந்த இரண்டில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த வழிபாட்டை செய்தாலே போதுமானதுங்க. நிச்சயமாக தங்கம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும், தங்கம் நம் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கும், அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் சன்னதி இருந்தால் அங்கே வச்சு இந்த வழிபாடை செய்யலாம். பெருமாள் சன்னதி இல்லை அப்படின்னா வேறு எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலில் வச்சு நம்ம இந்த வழிபாடு செய்யலாம். சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, விநாயக பெருமான் கோவிலாக இருந்தாலும் சரி, அன்னை மாகாளி, காளியம்மன், துர்க்கையம்மன், மாரியம்மன் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் வச்சு நம்ம இந்த வழிபாட்டை செய்யலாம். வெள்ளிக்கிழமை 6லிருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம், 7லிருந்து 8 மணிக்குள்ளே செய்யலாம். எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் 10:30 to 12 ராகு காலம், அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த நேரத்தை தவிர்த்துட்டு சுக்கிர ஓரையில் இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான பலனை பெற முடியும். சுக்கிர ஓரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலை 6லிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நேரத்தில் சுக்கிர ஓரை இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்குங்க. அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும், சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம செய்யக்கூடிய எளிய வழிபாட்டை பார்க்கலாம். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 9 வாரம் செய்யணும். 9 வாரமும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போகலாம். போகும் பொழுது 9 செட்டு எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், கொஞ்சமாக மல்லிகைப்பூவு, இனிப்பு ஏதாவது சாக்லேட்டோ அல்லது கற்கண்டோ அல்லது ஏதாவது உங்கள்கிட்ட என்ன இனிப்பு இருக்கோ அந்த பொருள், இந்த 9ஐயும் அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். 9 சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருட்களை நீங்கள் கொடுக்கணும். தொடர்ந்து 9 வாரம் 9 சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருளை நீங்கள் கொடுக்குறப்ப நிச்சயமாக தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும், செல்வ நிலை உயரும், அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. 2வது வழிபாடு, சுக்கிர ஓரையில் சுக்கிரனுக்கு நம்ம மொச்சை தீபம் ஏற்றுவது. இந்த மொச்சை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, ஒரு சிறிய பாக்குத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பாக்குத்தட்டில் சிறிதளவு மொச்சையை பரப்பிக்கோங்க. 2 அகல் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து சுக்கிர பகவான், நவகிரக சன்னதின்னு இருந்தாவே அங்கே சுக்கிர பகவான் இருப்பார். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற உடை உடுத்தி இருப்பாங்க, வெண்மை நிற உடை. இந்த சுக்கிர தீபத்தை நீங்கள் தொடர்ந்து 9 வாரம் ஏற்றி வழிபாடு செய்தால் சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. அன்னை மகாலட்சுமியை அதிபதியாக கொண்டவர் சுக்கிர பகவான். எவர் ஒருவருக்கு சுக்கிரனின் யோகம் இருக்கிறதோ, சுக்கிர திசை இருக்கிறதோ அவருக்கு செல்வ நிலை உயரும், தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும், ஆடம்பரமான வாழ்வு அமையும். ஆடம்பரம் அப்படின்னாவே தங்கம், கார், வீடு, இது எல்லாமே ஆடம்பரம் தான். இந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாவே சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு தேவை. சுக்கிர பகவானை வழிபாடு செய்து அன்னை மகாலட்சுமியாக நினைத்து ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்கும் இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்குறப்ப நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்குங்க. தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறதே மிக
பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது அன்னை மகாலட்சுமிக்கு கொடுப்பதாக ஐதீகம். ஒவ்வொரு சுமங்கலியும் அன்று அன்னை மகாலட்சுமியாக நினைத்து ஒவ்வொரு சுமங்கலிக்கு கொடுக்குறப்பவும் மனதில் என் கஷ்டமெல்லாம் நீங்கணும், செல்வச் செழிப்பும் ஐஸ்வர்யமும் என் இல்லத்தில் என்றென்றும் நிலைத்து இருக்கணும், செல்வச் செழிப்போடு நான் வாழணும் அப்படின்னு மனதார நினச்சிட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக அன்னை மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தாம்பூலம் கொடுக்கல நம்மளால் முடிஞ்சால் ரவிக்கை துண்டு, அதாவது ஜாக்கெட் பிட் வச்சு கொடுக்கலாம், விளையல் வைத்து கொடுக்கலாம், மருதாணிகள் அரைத்து வைத்து கொடுக்கலாம். ஒரு சுமங்கலி பெண்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாமோ அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். எதுவும் கொடுக்க முடியல, நிறைய வசதியெல்லாம் இல்லை அப்படின்னாலும் 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு வாழைப்பழம், மஞ்சக்கயிறு, மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தாலே போதுமானதுங்க. அத்தனை செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த வழிபாட்டை நீங்கள் ஒரு 9 வாரம் மட்டும் செய்யுங்க. உங்களுடைய வழிபாட்டுடைய பலன் நீங்கள் கண்கூட காண்பீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாழ்வு உங்களுக்கு அமையும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத உயர்ந்த நிலையை அடைவீங்க. அன்னை மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, நாளையே நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் எப்போ பார்க்குறீங்களோ அடுத்து வர்ற வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்க்கலாம். ஒரு 9 வாரம் 9 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையும் அதிர்ஷ்டமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. நல்ல விஷயங்கள் நடந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.